பொதுவா ஒரு படம் நல்லா இருக்கணும்னாலும் சரி, ஒரு ஹீரோ நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னாலும் சரி, இப்போ ஒரு பவர்ஃபுல்லான வில்லன் வேணும். அட்லீஸ்ட் பவர்ஃபுல்லான வில்லன் இல்லன்னா கூட, ஹீரோ கூட சரிசமமா போட்டி போடுறதுக்கு ஒரு நல்ல வில்லன் வேணும். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, மிக சிறந்த வில்லன்கள தான் நம்ம பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, யார் யார் இல்லன்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்ல கிரே ஷேட்ல வர எந்த வில்லன்ஸுமே கிடையாது. ஸோ, ஒரு சில படங்கள்ல பார்த்தீங்கன்னா, யார் வில்லன்றது கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, விக்ரம் வேதா படத்த எடுத்துக்கோங்க. அந்த படத்துல யாரு வில்லன்றத எஸ்டாப்ளிஷ் பண்றது தான் அந்த கதையே. ஸோ, அதுல வர வேதா கேரக்டர் இந்த லிஸ்ட்ல கிடையாது. ஸோ, அந்த மாரி யார் யாரெல்லாம் வில்லனா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்களோ, அவங்கலாம் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. ஐகானிக்கான வில்லன் யாரும் இந்த லிஸ்ட்ல கிடையாது. உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, ரகுவரன் சார் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. பிரகாஷ் ராஜ் சார் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. நம்பியார் சார் இந்த லிஸ்ட்ல இருக்க மாட்டாங்க. பார்க்காத ஒரு சில அண்டர் ரேட்டடான வில்லன்ஸும் இந்த லிஸ்ட்ல நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாமி, இந்த சைனீஸ் படம் எல்லா சென்டரும் 100 நாள் ஒண்ணப்பா. ஏய், டைலாக் பேப்பர் எங்கடா? மச்சி, டயலாக் பேப்பர் காண்டா. சரி, ப்ளே போடுறா. ஓகே, ரெடி, டேக். பொதுவா ஹீரோவா இருக்கிறவங்க யாரும் வில்லனா பண்றதே ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ தன்னோட ஃபேன் பேஸா வச்சிருக்கவங்க வில்லன் கேரக்டர் பண்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா அதையே ஒரு பெரிய ரிஸ்கா இவரு 90ஸ்ல எடுத்திருக்காரு. இவரு வேற யாருமே இல்லங்க. நம்ம கோட் படத்தோட வில்லன் மோகன் தான். நான் சொல்ற படம் 1991ல வந்த உருவம். இவருக்குன்னு தனியா ஒரு பாடி லாங்குவேஜ், இவருக்குன்னு தனியா ஒரு டயலாக் டெலிவரி, இவர் பேசுற வசனங்கள், இவரோட ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்து அந்த காலத்திலேயே மக்கள் மிரண்டுட்டாங்க. மோஸ்ட்லி 90s கிட்ஸ்க்கு இந்த படத்த பத்தி கேட்டீங்கன்னா தெரியும், இந்த படம் எந்த அளவுக்கு பயமா இருக்கும்ன்ட்டு. சொல்ல போற இந்த படம் மிகப்பெரிய கான்ட்ரோவர்சிக்குள்ளாகி வெளிவந்த படம் தான். இந்த படத்துல யாரு வில்லன்றத கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிரும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நம்ம யார நல்லவன் நினைச்சிட்டு இருந்தோமோ அவன் வில்லனா மாறினதுக்கு அப்புறம் இந்த படத்துக்கு ஒரு ஹைப் கிடைக்கும் பாருங்களேன். வேற லெவலா இருக்கும். நான் சொல்ற படம் விருமாண்டி. இதுல பசுபதி சார் கொத்தாள தேவன்ற கேரக்டர் பிளே பண்ணியிருப்பாரு. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனையே கடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் இந்த கேரக்டர் ரொம்பவே இன்னசென்ட்டா அது சொல்றதெல்லாம் உண்மைன்ற மாதிரி நம்ம நம்பிட்டு இருப்போம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல கமல்ஹாசன் சார் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இந்த கதையை சொல்றப்பதான் நம்மளுக்கு தெரியும் யாரு வில்லன்றது. ஸோ இந்த கேரக்டர் நான் ஏன் ரொம்ப ஐகானிக்னு சொல்றேன்னா, இந்த படத்துல அவருக்குன்னு ஒரு கேரக்டர் எலிவேஷன் இருக்கும். அது ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அந்த கேரக்டர் எலிவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் பண்ற செயல்கள்லாம் ஒண்ணு சும்மா வெறித்தனமா இருக்கும். இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போய் ஜெயிச்சுட்டு தான் நினைக்காத, கடைசியில சத்தியம் மட்டும்தான் ஜெயிக்கும். அன்னலட்சுமிங்கிற பொண்ணை கடத்திட்டு போய் கற்பழிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தமிழ் சினிமால நிறைய ரூட்டடான வில்லன் வந்திருக்காங்க. ஆனா இப்ப நான் சொல்ல போற வில்லன் எல்லாத்தையும் விட ரொம்ப மாறுபட்ட ஒருத்தர் தான். இவர் வேற யாரும் இல்லைங்க, ஆடுகளம் படத்துல பேட்டக்காரன்ல நடிச்ச ஜெயபாலன். இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லன் யாருன்றது நம்மளுக்கு தெரியாது. ஆனா ஒன்ஸ் வில்லனோட எவாலுவேஷன் ஆக ஆக இந்த படம் ரொம்பவே பீக்ல போயிடும். வேட்டைக்காரனுக்கு ரத்னசாமி அளவுக்கு வசதியோ அந்தஸ்தோ இல்லை. கூட இருக்கிற 3 பேர் துரை, ஐயோ, கருப்பு. இந்த படத்துல வர பேட்டைக்காரனுக்கு ஒரே ஒரு மைண்ட் செட்டு தான். நான் சொல்றதான் நீ கேட்கணும், நான் சொல்றதான் நீ செய்யணும், நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன்றதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுவாருன்றத செகண்ட் ஹாஃப்ல ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. அவர் செய்யற ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பயத்தையே உண்டாக்கும். அவரோட கேரக்டருக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க பாருங்களேன். எப்பா வேற லெவலுங்க. சாவல்ல ஒரே ஒரு சாவல நீ ஜெயிச்சுனா கூட மீசைய சரைச்சு உன் காலில் விழுந்து சாவ சண்டை விட்டு போயிடும். நான் போட்டிருக்கேன், பந்தயம் அடிச்சு காட்டேன். நிறைய சைக்கோத்தனமான வில்லனை பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் கொலை பண்ற வில்லனை பார்த்திருப்பீங்க, கௌரவத்துக்காக கொல்ற வில்லனை பார்த்திருப்பீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ரொஃபஷனலா வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு நம்ம ஜிவிஎம் சார். நான் எந்த படத்தை பத்தி சொல்ல வரேன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையாடு விளையாடு படத்துல வர அமுதன் தான். இந்த ஆரோக்கியராஜ் அடித்து சாகடிக்கப்பட்டிருக்காரு. என்ன நடக்கிறாங்க? 9 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு, இப்ப அவரும் ஒரு ஒய்ஃப், ஒரு குடும்பமே வச்சிருக்காங்க. படத்தோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா, ஹீரோ எந்த அளவுக்கு எவால்வேட் ஆயிட்டு இருக்காரோ அதே அளவுக்கு வில்லன்ஸ் 2 பேரும் எவால்வேட் ஆயிட்டு இருப்பாங்க. எல்லா படத்துலயுமே வில்லனுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அதை நோக்கி போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல வில்லனுக்கு ஒரு கோல் இருந்தாலும் அவரு சைக்காட்டிக்கா ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அதுக்கு நடுவுல வரவங்களை கொண்டுகிட்டு இருப்பாரு. ஹீரோ ஒரு சைடு இன்டெலிஜென்ட்டான மூவ் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாரு. அதை விட இன்டெலிஜென்ட்டா யோசிச்சு இவங்க 2 பேரும் வேற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த பசங்கள
யார்கிட்டடா விளையாடுறீங்க? பொதுவாவே ஹீரோவா நடிக்கிறவங்க நிறைய பேர் வில்லன் கேரக்டர் பண்ணி நம்ம பார்த்திருக்கிறோம். ஏன் இதே லிஸ்ட்ல கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா காமெடியா நடிக்கிறவங்க யாரும் வில்லனா நடிக்க ரொம்பவே யோசிப்பாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க் தான். ஆனா இந்த ரிஸ்க 1982 கவுண்டமணி சார் எடுத்தாரு. என்ன படத்துலன்னு கேட்டீங்கன்னா முள்ளில்லாத ரோஜா. இந்த படத்துல இவர் ஒரு பியூரான வில்லனா நடிச்சிருப்பாரு. இந்த கேரக்டருக்கு ஒரே ஒரு எய்ம் தான், அவர் ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பொண்ணை எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணும். அத கவுண்டமணி சார் ரொம்பவே அழகா பண்ணியிருப்பாரு. இவருக்குன்னு ஒரு தனியான பாடி லாங்குவேஜ் இருக்கும், இவருக்குன்னு தனியான ஒரு ஃபேஸ் கட்டு மேக்கப் இருக்கும் இந்த படத்துல. இப்ப சிங்கம்புலி சாருக்கு மகாராஜா எப்படியோ அதே மாதிரி அப்ப கவுண்டமணி சாருக்கு இந்த முள்ளில்லாத ரோஜா படம். சாப்பிட என்ன பால் கேக்குறான். நீ லொள்ளா, இவனுக்கு ஒரு லொள்ளு கொடு. எனக்கு தெரிஞ்சு முறையா ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் வில்லன் இந்த படத்துல தான் வந்துச்சு. இவங்க வேற யாருமே இல்லைங்க, படையப்பா படத்துல நீலாம்பரியா நடிச்ச ரம்யா கிருஷ்ணன். இந்த படம் 1999ல வந்துச்சு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்குன்னு தனியா ஒரு ஃபேன் பேஸே வந்துருச்சு. நல்ல ஒரு 6 அடி நீளம் உள்ள ஒரு பாம்பு புத்துக்குள்ளேயே கைய விட்டு எடுத்தான்னா எனக்கு இந்த கேரக்டர் பிடிக்க 2 ரீசன் தான். ஒன்று, வருஷக்கணக்கானாலும் அவங்களோட வெஞ்சன்ஸை மறக்காம அவங்க வெளில வந்து பழி வாங்குறதுக்காக எடுக்கிற ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை விட இவங்களோட வில்லத்தனத்தை ஒரு டைலாக்ல ரொம்பவே அழகா கன்வே பண்ணியிருப்பாங்க. அது என்ன டைலாக்னா, என் வீட்டு வேலைக்காரி படுத்த இடத்துல நான் போய் படுக்கணுமா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு டைலாக்ல இருந்தே தெரியும் அவங்க எவ்வளோ பெரிய வில்லின்ட்டு. உன்னை விட மாட்டேன். குழந்தை, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, இந்த படையப்பனோட இன்னொரு முகம். இந்த படத்துல இவர் வில்லனா எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு ஒரு கிராஃப் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாரு கேவி ஆனந்த் சாரு. நான் என்ன படத்தை பத்தி சொல்றேன்னா, கனா கண்டேன் படம். பிருத்திவிராஜ் சார் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு மதன்ற கேரக்டர்ல. அண்ணா நகரில் பூட்டப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து துர்நாற்றம் வருவதாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் காவல்துறையில் புகார் தெரிவித்ததால் அந்த கதவு உடைத்து திறக்கப்பட்டது. காவல்துறையினருடன் நமது நிருபரும் சென்றபோது படம் ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டர் நம்ம பாக்குறப்ப ரொம்பவே நல்லவன் மாதிரி இருப்பாரு. ஆனா ஒன்ஸ் இன்டர்வலுக்கு அப்புறம் இவர் ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிப்பாரு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். இவர் எந்த அளவுக்கு ஒரு சைக்காட்டிக்கான கேரக்டர்னா, இந்த படத்தோட ஹீரோயின் கோபிகாவோட பிரெக்னன்சியை கலைக்கிறதுக்காக அவங்கள மென்டலா டார்ச்சர் பண்ணி அவங்க கையாலே அந்த பிரெக்னன்சியை கலைக்க வைக்கிற மாதிரி பண்ணுவாரு. மற்ற படத்துல வர வில்லன்கள் பண்ற மாதிரி இவர் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. இவர் பண்ற செயல்கள் எல்லாமே சரி என்னடா இப்படிலாம் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் தோணும். என்னதான் கமல் சார் சிகப்பு ரோஜாக்கள், ஆள வந்தான் இந்த மாதிரி படங்கள்ல ஒரு ஐகானிக்கான வில்லனா நடிச்சிருந்தாலும் எனக்கு பர்சனலா ரொம்பவே பிடிச்ச வில்லன் தசாவதாரத்துல வர ஃபிளட்ஜர் தான். இந்த ஃபிளட்ஜர்ன்ற கேரக்டருக்கு தனியா ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினை அவர் முடிக்கணுன்றதுக்காக ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரு. கல்யாணம் பண்ணா அதே பொண்ணை கொஞ்ச நேரம் கழிச்சு கொன்னுடுவாரு. அவருக்குன்னு தனியா ஒரு ரூல்ஸ் எதுவுமே இருக்காது. அதை விட முக்கியமான விஷயம், தான் சாவோன்னு தெரிஞ்சும் ஒரு விஷயத்த பண்ணுவாரு கிளைமேக்ஸ்ல. அவங்க மட்டும் இல்ல, நான் ஃபிளச்சர் கிட்ட மாட்டேன், நம்ம 2 பேரும் செத்து போயிருக்கோம். ஃபிளச்சர் யார் இந்த ஃபிளச்சர்? Remember Hiroshima? Remember Pearl Harbor? இந்த லிஸ்ட்ல சைக்கோ வில்லனை பார்த்திருப்போம், இன்டெலிஜென்டான வில்லனை பார்த்திருப்போம், ஏன் ப்ரொஃபஷனலான வில்லனை கூட பார்த்திருப்போம். ஆனா இப்ப நான் சொல்ல போற வில்லன் எல்லா கேட்டகரிக்கும் உள்ள வர ஒரு வில்லன் தான். அவர் வேற யாருமே இல்லைங்க, தனி ஒருவன் படத்துல வர சித்தார்த் அபிமன்யு தான். இவர் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான வில்லன்னா, சின்ன வயசுல யாரோ ஒருத்தர் பண்ண கொலைக்கு இவரு சரண்டர் ஆயிட்டு அவங்க அப்பாவை ஒரு பெரிய போஸ்டிங்ல உட்கார வச்சு இவர் வெளில வந்த உடனே அவர் மேல இருக்க எல்லா பழியும் எடுத்துட்டு இவர் படிச்ச மாதிரி ஒரு போலீஸ் சர்டிபிகேட்டை உண்டாக்கி இவர் ஒரு பெரிய பொசிஷன்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி ரூல் பண்றாருன்றத ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அவர் கூட இருக்கிற மனுஷங்கெல்லாம் நம்பாம ஒரு மனுஷ குரங்குக்கு வால் பயிற்சி எல்லாம் கொடுத்து தன் பாதுகாப்புக்காக வச்சிருந்தாரு. ஒரு நாள் அந்த ராஜா தூங்கும் போது ஒரு கொசு வந்து தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு. குரங்கு நல்லாமோ பண்ணி பார்த்துச்சு. கடைசியில இந்த ராஜா கழுத்து மேலே வந்து உட்காந்துச்சு. சோ அந்த குரங்கு ஒரு கூரான வால் எடுத்து ராஜா கழுத்து மேல உட்கார்ந்து இருக்கிற அந்த கொசுவை
ஒரே போடு போட்டுச்சு. ஸோ இதோட இந்த லிஸ்ட் முடிஞ்சிருச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இன்னும் நிறைய எஸ்டாப்ளிஷ்ட் வில்லன் இருக்காங்க. நான் யாராச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு, அதையும் பாருங்க. இதே மாதிரி நிறைய சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.